சந்தோஷமா இந்த பதிவை போடுறேன். ஏன் அப்படின்னா எனக்கு இவங்க நல்லா தெரியும். நான் வந்து அப்போ கல்யாண மண்டபத்தில் அருள்வாக்கு வச்சுட்டு இருந்தப்போ நீங்கள் வரீங்களா, அங்கே கரூரில் நான் வந்து காவேரி மண்டபம் கல்யாண மண்டபம் பிடிச்சி அருள்வாக்கு வச்ச காலத்துலேருந்து இவங்க நம்மக்கிட்ட ரெகுலராக வராங்க. எனக்கு இவங்க நல்லா தெரியும். அப்போ நான் கோயம்புத்தூரில் வச்சப்பவும் வந்தாங்க. இப்போவும் என்ன ஒரு விஷயம்னாலும் உடனே நம்ம ஆலயத்துக்கு ஓடி வந்துடுவாங்க. நான் இவங்க முன்னத்துக்கு இவங்க இப்போ எப்படி இருக்காங்கன்னு நான் சொல்கிறத விடவும் இவங்களே சொல்லுவாங்க. நீங்களே கேளுங்க, சொல்லுங்கள். இந்த சாமி ஆலயத்துக்கு வந்ததுக்கு பிறகு இப்போ எவ்வளவோ பரவாயில்லையா நாங்கள் மீண்டும் வந்து அருள்வாக்கு கேட்டுட்டு போயிட்டு இப்போ அவங்க பொண்ணுக்கு வந்து நிச்சயம் பண்ணிட்டாங்க. நிச்சயம் பூ வைக்கிறாங்க. இன்னைக்கு அவங்க பொண்ணுக்கு பூ வச்சிருக்காங்க, நிச்சயம் பண்ணிட்டாங்க. நவம்பர் மாதம் கல்யாணம் 23 நவம்பர் 23 கல்யாணம் உறுதி பேசிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அவங்க பொண்ணுக்கு இங்கே வந்து சுவாமிக்கு அருள்வா கேட்டு கல்யாண உத்தேசம் ஆயிடுச்சு. ஒன்று அதே மாதிரியே போன வாட்டி ஒரு பக்கம் போய் பணம் கொடுத்து ஏமாந்துட்டீங்களா, அது பிரச்சனை இப்போ என்னாச்சு, முடிஞ்சிருச்சா? நானே சொல்றேன், இது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு விழிப்புணர்வா இருக்கட்டும். இவங்க ரெகுலரா அவங்க நம்மகிட்ட சாமி பார்க்க வரவங்க ஏதாவது ஒரு கிளாரிஃபிகேஷனா என்கிட்ட அவங்க பர்சனலாக கேட்டிருக்கலாம். இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அவங்க ஊர்ல யாரோ ஒருத்தங்க சொன்னான்னு சொல்லி கேட்டு ஒருத்தங்கள்ட்ட ஒரு பெரிய அமௌண்ட்டா கொடுத்து வேற ஒரு சாமியார்ட்ட ஏமாந்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்தீங்க? இதெல்லாம் தப்புமா. இங்க பாருங்க, இவங்க வந்து இதுதான் அறியாமைங்கிறது. என்னதான் நம்ம கடவுளை கும்பிட்டாலும் பகுத்தறிவுன்னு ஒன்று இருக்கணும். வேற ஒருத்தங்கள்ட்ட போய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. இவங்க வீட்டில் வந்து அது இருக்கு இது இருக்கு அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லி ஏமாத்தி இவங்க கிட்டத்தட்ட 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டாங்க. இதை போன அருள்வாக்குக்கு இவங்க வந்த போது சாமி இதை கரெக்டாக சொல்லிடுச்சா? போன அருள்வாக்குக்கு வந்திருக்காங்க, சாமி பொட்டில் அடிச்ச மாதிரி சொல்லிடுச்சு, நீ செஞ்சது தப்பு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் நான் எதிர்ச்சியா அவங்களை கூப்பிட்டு எப்படிமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு வார்த்தை கேட்டு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க. அப்பதான் என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. இந்த மாதிரி நாங்கள் வேற ஒரு பக்கம் போய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டோம். அவங்களும் கொஞ்சம் ஒரு ஃபெமிலியராக இருக்கிறவங்க தான், நல்ல ஒரு பிரபலமான ஒரு சாமி லைன்ல இருக்கிறவங்க தான். அவங்கள்ட்ட போய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து ஏமாந்துட்டோம், எங்கள் வீட்டில் செய்வன இருக்குன்னு சொல்லி பூஜை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி காசு வாங்கிட்டாங்கன்னு சொன்னப்பவே நான் ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு வார்த்தை தான். நான் காசுக்காக கூட சொல்லலை, நீங்கள் வீட்டில் 2 பொம்பளை பிள்ளை வச்சிருக்கீங்க, பாதுகாப்பு தான் முக்கியம், யார் எவருன்னே தெரியாதவங்க நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி விடுவீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சத்தம் போட்டு நான் ஸ்பாட்லேயே அவங்க நம்பர் வாங்கி அந்த காசு வாங்கி ஏமாத்தினாங்களா அவங்கள்ட்ட நானே ஃபோன் பண்ணி அவங்களுக்கு கொடுக்க சொல்லி நான் பேசி, அப்புறம் நான் பேச அவங்க பேச அது அப்படியே கொஞ்சம் ஒரு மாதிரி என்ன ஆயிடுச்சு. அவர் கடைசியில் வந்து நம்மக்கிட்ட சரண்டர் ஆகிட்டார். நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சரண்டர் ஆகிட்டார். ஆனால் இந்த வரைக்கும் அந்த காசு கொடுக்கல தானே, கொடுக்கல. போனது போகட்டும் விடுங்க, அது கடவுள் பார்த்துக்கும். நான் இந்த மாதிரி நம்ம பேசி அந்த பஞ்சாயத்து முடிச்சு வச்சோம். இன்னைக்கு அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க. இன்னைக்கு நம்மகிட்ட அருள்வாக்கு கேட்க வந்திருக்காங்க. அவங்க பொண்ணுக்கு இன்னைக்கு நிச்சயம் பண்ணி நவம்பர் 23 கல்யாணம் வச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக வந்து ஏழைப்பாளையங்களுக்கு என்னென்னைக்கும் கூட தோண இருக்கும். இவங்க என்னென்னைக்கும் நல்லபடியாக வாழ வைக்கட்டும். இவங்க வீட்டில் நல்லபடியாக ஒரு தேவை நடந்து நல்ல செய்தியோட அவங்க பார்க்க வரட்டும். உங்க வாழ்வாங்க வாழ்ந்த வயதில் நல்லபடியாக வாழணும்னு மனதார அம்பாளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.